உறவு முறையோட கேள்வி வந்தா எங்களுக்கு கட்டாயமா பரம்பரை தெரியணும். பரம்பரை தெரியணும். பரம்பரை எப்படி இருந்துச்சுன்னா, இந்த கோட்ல நான் இருந்தா, இந்த கோட்ல நான் இருக்கிறேன். எனக்கு மேல எந்த அப்பா அம்மா இருப்பாங்க. அவங்களுக்கு மேல அவங்களோட அப்பா அம்மா இருப்பாங்க. அவங்களோட அப்பா அம்மாக்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு மேல அவங்களோட அப்பா அம்மாக்கள் இருப்பாங்க. எனக்கு கீழே எந்த பிள்ளைகள் இருப்பாங்க. எனக்கு கீழே எந்த பிள்ளைகள் இருப்பாங்க. இந்த முடிவு உங்களுக்கு தெரியணும். இப்ப அந்த கேள்வியில சொல்ல கிடக்கு பாருங்க. அந்த கேள்வியில சொல்லி வச்சுறாங்க. நல்லா கவனிக்கணும் இந்த கேள்வியை. ஒரு பாட்டனும், அப்ப பாட்டன் ஒரு ஆள். நல்லா கவனிங்க. ஒரு பாட்டனும் 2 அப்பாக்களும் 2 மகன்மார்களும். இப்படி பாருங்க, இதை எப்படிதான் நீங்க எடுக்கணும். இப்ப இதுல ஒரு அப்பா இருந்தா அவரோட மகன் இங்க இருப்பார். இந்த அப்பாட அப்பா மேல இருப்பார். இப்ப எங்களுக்கு சொல்லல, இந்த அப்பா இந்த மகனுக்கு பாட்டன். இப்போ ஒரு பாட்டன் பாருங்க, 2 அப்பா, ஒரு அப்பா 2 அப்பா. அதே போல 2 மகன் இருக்கிறாங்க. இது ஒரு மகன், இவரு ஒரு மகன். இப்ப கேட்ட கேள்வி, ஒரு பாட்டன் இருக்கணும், 2 அப்பாக்கள், இது ஒரு அப்பா இது ஒரு அப்பா, 2 அப்பா, 2 மகன், இவர் ஒரு மகன் இவர் ஒரு மகன், ஒரு பேரன் இவர் பேரன். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கதிரையில் அமர்ந்திருந்தனர். அமர்ந்திருக்கத்தக்க ஆக குறைந்த எண்ணிக்கை இருக்கிறாங்க. விடத்துல வரும் 3 தான் வரும். விளையாட்டாது. இன்னொரு முறை சொல்லவா? சரி, கவனிங்க. நல்ல கேள்வி இது. இப்படி கேள்விகள் வந்தா நாங்க யோசிக்கணும். பாருங்க, இன்னொரு முறை சொல்றேன். அப்ப உங்களுக்கு ஒரு பாட்டன் 2 அப்பா 2 மகனுடைய விட வரும்னு யோசிச்சிட்டீங்க. அந்த கேள்வியில ஒரு நிபந்தனை ஒன்று சொல்லப்படுது பாருங்க. ஆக குறைந்த கதிரை, ஆக குறைந்த மாதிரி இப்படி நிப்பாட்டணும்டா. இப்ப இங்க மகன் இருந்தா இந்த மகன் அப்பா மேல வருவார். இவர் அப்பா மேல இருந்து இவர் இந்த அப்பா இவருக்கு இவர் பாட்டன். அப்ப ஒரு பாட்டன், இவர் பேரன் ஒரு பேரன், இவரு அப்பா இவரு அப்பா, அப்ப 2 அப்பா இருக்கிற. இவர் மகன் இவர் மகன், 2 மகனும் இருக்கிற. ஆனா மொத்தமா எத்தனை பேர் இருக்காங்க? உண்மைக்கு 3 பேர் இருக்காங்க. அவ விட என்ன இருக்கு? கேள்வி விளையிட்ட நல்லா